ஆனா இது சந்திரனை முதல் தொட்டது யாருண்ணே? சந்திரனை தொட்டது அவங்க மனைவி யாருங்க? அவங்க மனைவி யாரா? சுந்தரி தான். என்னண்ணே சொல்றீங்க? சந்திரனை முதல் தொட்டது யார் அந்த இடத்துக்கு போய்? அவங்க மனைவி தாங்க. அவங்க மனைவி தானா? ஆமா. சந்திரனை முழுசா தொடக்கூடிய உரிமை வந்து அவங்க மனைவி தானே உண்டு. அப்படி அது எப்படின்னு? ஆமா, திருமணம் செஞ்சு அவங்க தானே போய் தொட முடியும். நான் சந்திரங்கிற வானத்தில் உள்ளதை கேட்டேன். ஓ, அப்படி கேட்டீங்களா? நான் சந்திரன் சொல்லவும் பக்கத்துல இருக்கணும்னு நினைச்சேன். உங்களுக்கு தெரிஞ்சாலா? ஆமா. ஓகே. ஆனா இப்ப ஆகாயத்துல பாத்தீங்கன்னா ஏரோப்ளேன் இதெல்லாம் பறந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் எப்படி பறக்குது? கேஸ் மூலியமா பறக்குது. அந்த கேஸ் இல்லைன்னா அந்த வண்டி ஓடாது. ஆமா, அது மட்டும் கேஸ் இருந்தா பறக்குது. நம்மளும் அப்பப்போ கேஸ் வெளியே விடுறோம். நம்ம ஏன் பறக்காம இருக்கோம்? என்னன்னு சொல்றீங்க? அந்த கேஸ் இந்த கேஸ் ஒண்ணா? ஆமா, அதுவும் காத்துலானே பறக்குது. ஆமா, நம்மளும் காத்து விடுறோம்ல. நம்ம ஏன் பறக்காம நிக்கிறோம்? தெரியல. கேப்ப ஆடியன்ஸ் கேட்டுருவோம். கேட்டு சொல்லுங்க. இல்ல புரியல. இது மண்வெட்டியை முத கண்டுபிடிச்சது யாருன்னு? நம்ம மம்பட்டி தான். மம்முட்டியா? ஆமா. என்னன்னு சொல்றீங்க? ஆமா, கேரளா சூப்பர் ஸ்டார் மம்பட்டி. இந்த மறுமலர்ச்சி படத்துல மத்தியில மம்பட்டி தலப்பா கட்டிலாம் திரிவார்ல, அவர் தான் கண்டுபிடிச்சாரு. அதாவது மண்வட்டின்னு சொன்னா ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு சொல்லித்தான் மம்மட்டி சூப்பர் ஸ்டார், கேரளா சூப்பர் ஸ்டார்னு பேர் வச்சிருக்காங்க. மண்வெட்டி கண்டுபிடிச்சது நம்ம மம்பட்டி சார் தான். ஓகே. ஆனா இது சீமை தண்ணி வந்து எதுல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க? சீமை கருவேல மரத்துல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னு சொல்றீங்க? எப்படின்னு? ஆமா, தூர்ல இருந்து தண்ணி வருது இல்ல, அதான் ஃபில்டர் பண்ணி சீமை தண்ணியா கொடுக்குறாங்க. அந்த மரம் பட்டு போறத வச்சுதான் கறி, அடுப்பு கறி எடுத்து யூஸ் பண்ணிக்கிருக்காங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதுக்கு சீமை தண்ணி சீமை கருவேல மரம். ஆமா. ஆனா இது பல்பை கண்டுபிடிச்சது யாருன்னு? நம்ம வயர்மேன் ஈபி. என்ன சொல்றீங்க? ஆமா, அவர் கனெக்ஷன் கொடுத்தா தானே பல்ப் எரியும். வீட்டுல டிவி ஓடும், ஃபேன் ஓடும். இருந்தாலும் அந்த பல்பை கண்டுபிடிச்சவங்க ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, அவர் யாரா வேணாலும் இருந்து போறாருங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தெரிஞ்ச கண்டுபிடிச்சவரு நம்ம வயர்மேன் தான். மாசத்துல கரண்ட் பில் கட்டினா அடுத்து 29 நாள் கட் பண்ணி விட்டுருவாரு. திரும்பி போய் பணம் கட்டினா தானே கரண்ட் கொடுக்குறாரு. அப்ப நம்மளுக்கு கண்டுபிடிச்சது வயர்மேன் தான். லைட் பல்ப் எல்லாம் கண்டுபிடிச்சது வயர்மேன் தான். சித்திரையில வந்து என்னென்ன வரும்? அக்கினி நட்சத்திரத்துல வேக்குருதியா வரும். என்னென்ன சொல்றீங்க? வேக்குரு வருதா? ஆமா, அடிக்கிற வெயில்ல வேக்குருதியா வரும். இப்பதான் அதுக்குதான் பவுடர் வச்சிருக்காங்க இல்ல, சவட்டு சவறு நாசில், அதை வாங்கி அப்பிட்டு போவாங்க.